வெல்கம் டு தான யோகசாலா. தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் தினமும் தொடர்ச்சியாக எளிய முத யோகாசன பயிற்சி மூலிமா நம்மளுடைய உடலையும் மனதையும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்னு பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யோகாசன பயிற்சி யோகா ஃபார் கிட்ஸ். எல்லாமே இந்த ஸ்டேஜை கடந்து தான் வந்திருக்கோம். அதே சமயத்தில் நம்ம வீட்லேயும் சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள் அதிகமாக தாக்கும், அதை சரி செய்யக்கூடிய சரியான யோகா பயிற்சி என்ன, அதை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இயற்கையாக குழந்தைங்களை எந்த மாதிரியான நோய் ரொம்ப அதிகமாக தாக்கும் அப்படின்னா கபம் சம்பந்தமான நோய் அதிகமாக தாக்கும். கபம் கட்டினால் யமன் வருவான்னு சொல்லி நமக்கு பழைய பழமொழிலாம் இருக்குது. அதாவது நமக்கு சுவாச குழாய்களில் ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகள், மூச்சு குழாய்களில் பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு உயிருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ இருக்க இயற்கை சூழ்நிலையில் குழந்தைகளை அதிகமாக தாக்கக்கூடியது இந்த மூச்சு பிரச்சனைகள், ஆஸ்துமா, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது இயற்கையாகவே சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடியது தான். அதை சரி செய்யறதுக்கு நாம் முதல்ல தயாராக இருக்கணும். அதுக்கான 3 யோகாசன பயிற்சிகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல கபம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கபங்கிறது நீர். அது நம்மளுடைய உடம்புல லூப்ரிகேஷன்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியானதாக இருக்கும். உடம்புல ஏற்படக்கூடிய காயங்களை சரி செய்யறதுக்கு அது நமக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வாதம், அதுவும் இல்லாமல் பித்தம், இந்த இரண்டையும் சமப்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமானது கபம் தான். இது நார்மலானது, பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரியான யோகாசனங்கள் அது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கபம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா பசங்க ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க, வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் உங்கள் பையனுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக நீங்கள் சரியான யோகா பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு குணப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள். குழந்தைகளுக்கான 3 யோகாசன பயிற்சி அவங்களுடைய கபம் சம்பந்தமான நோய்களை தீர்க்கிறதுக்கு. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பத்மாசனம். இந்த பத்மாசனத்தை பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் கால்களை நிறைய ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ண உட்கார வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் லெக்கை ஃபஸ்ட்டு பெண்ட் பண்ணி லெஃப்ட் லெக் மேலே போட்டுருங்க. லெஃப்ட் லெக் மேலே அவங்க போட சொல்லிவிட்டு லெஃப்ட் லெக்கை எடுத்து அதுக்கு மேலே ரைட் லெக் மேலே போடுங்க. பெரியவங்க யூஸ்வலாக இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் அவங்களுக்கு பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக அதை போடுவாங்க. பெரியவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, குழந்தைங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய முக்கியமான யோகாசன பயிற்சி. அவங்கள சொல்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. செல்ஃபாக அவங்களையே அவங்க லாக் பண்ணி ஒரு கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தைஸ் அண்ட் நீஸ் அந்த ஹிப் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான யோகாசன பயிற்சியாக இது இருக்கும். அதிகப்படியான ரத்த ஓட்டம் கால்களுக்கு கீழே போகாமல் மேலே இருக்கிறதுனால மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியான தீர்வுக்கு வரும். அதனால் இந்த யோகாசன பயிற்சியை தொடர்ந்து பண்ண சொல்லுங்கள். இதை வலது பக்கம் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக் எடுத்து மேலே போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ரைட் லெக் எடுத்து ஆப்போசிட் சைடு நல்லா மேலே போட்டுக்குங்க. பாடியை ஸ்ட்ரெயிட்டாக உட்கார சொல்லுங்கள். அது அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவாங்க. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய ஸ்டடீஸ்லேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் சரியான முறையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய 2வது யோகாசன பயிற்சி புஜங்காசனம், கோபுரா போஸ்டர். இது ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணணும். இதுக்கு முதல்ல நீங்கள் கீழே படுத்துக்கணும். முதல்ல நல்லா ஆப்டவுன் இருக்க மாதிரி கீழே படுக்க வச்சுக்கோங்க. கால்கள் ரெண்டையும் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். ஹேண்ட்ஸு செஸ்ட் லெவல் ஒட்டி இருக்க மாதிரி ரொம்ப அகலமாக இல்லாமல் ரொம்ப உள்ளே இல்லாமல் கொஞ்சம் பாடி ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு உங்களுடைய எல்போ ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்போ க்ளோஸ் பண்ணிட்டு எல்போ வச்சு கீழே அழுத்தி உங்களுடைய செஸ்ட்டை ஹெட் அப் நல்லா மூச்சு இழுக்கணும் அண்ட் ஸ்லோவாக மூச்சு விடணும். நல்லா ப்ரீதிங் அண்ட் ப்ரீத் அவுட். ஸ்லோலி ரிலாக்ஸ். கீழே எப்போ படுத்தாலும் நீங்கள் சப்போர்ட்டுக்கு உங்களுடைய ஹேண்ட்ஸ் வச்சு ஹெட்டை பக்கவாட்டில் சைடில் வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறதுனால எனர்ஜி அதிகமாக வேஸ்ட் ஆகாது. நீங்கள் கையை எடுத்துகிட்டு ஹெட்டு மட்டும் கீழே விட்டிங்கன்னா எக்ஸலேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும், எனர்ஜி உள்ளே போகாது. குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய 3வது யோகாசன பயிற்சி மச்சாசனம், ஃபிஷ் போஸ். இதை பண்ணுறது எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த 3வது யோகாசன பயிற்சி மச்சாசனம். இந்த மச்சாசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே பார்த்த மாதிரி படுத்துக்குங்க. முதுகு
சேஃப்டியாக இருக்கட்டும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும். அதே மாதிரி லெக்கும் நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்க சொல்லுங்கள். பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களுடைய ஹேண்ட்ஸ் ரெண்டையும் ஹிப் நல்லா ரைஸ் பண்ணி கை நல்லா உள்ள தைஸோட ஒட்டி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து எல்போ வச்சு அழுத்தி நல்லா செஸ்டாக, அதுக்கப்புறம் ஹெட் அப், நல்லா ஹெட் டவுன். இங்கேருந்து நல்லா ப்ரீதிங், slowly breathe out. நல்லா breathing, slowly breathe out. நல்லா breathing, slowly breathe out. இன்னொரு டைம் நல்லா breathing and slowly breathe out. நல்லா relaxed head, அதுக்கப்புறம் நல்லா கையை ரிலாக்ஸ்டாக எடுத்துருங்க. நல்லா ஹெட் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தேன் இந்த 3 யோகாசன பயிற்சி குழந்தைங்களுக்கு கவனோயை குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், அவங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யோகாசன பயிற்சி வந்து யோகா ஃபார் டயபிட்டிஸ். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்துங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்